வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸ் ஒன்று. ஒரு 15 வயது சிறுமி அவங்க வந்து இப்போ காணாமல் போயிட்டு 3 நாளாக ஆகுதான். அவங்க அம்மா வந்து டிக்டாக் செய்வாங்க போல். அப்போ அவங்க வந்து அந்த பெண் பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக அழுகிறாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் எட் பண்ணுறோம், பாருங்கள். இந்த டிக்டாக்ல பயணிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். எனது மக 15 வயது ஆகின்றது. இன்றுடன் 3 நாட்களாகியும் காணல. எங்க போனாங்கன்னு தெரியாது. தயவு செய்து இவங்களை தெரிந்தவங்க, அப்படி இல்லைன்னா இவங்களை கண்டவங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நான் தர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த பெண் பிள்ளைகளை மட்டும் இல்லாமல் ஆண் பிள்ளைகள் 2 பேரையுமே வந்து ரொம்ப கவனமாகவே வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நடக்கிற நாட்டின் நிலைமை, அதாவது ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொபைல் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை பார்த்து என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்ச மாதிரி ரோட்டில் நடந்து போனால் அந்த பிள்ளை எங்கே போகுது, என்ன செய்யுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரும் கவனமாக வச்சுருப்போம். அந்த பெண் பிள்ளை விட்டு தாயார் வந்து ரொம்பவே கவலையாக அழுகிறாங்க. அந்த வீடியோ வந்து எட் பண்ணுறோம், பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலையக மக்களுக்கு வந்து 1750 ரூபாய் சம்பளம் வந்து ஜனாதிபதியால் வந்து 2026 இனி மலையக மக்கள்கிட்ட அடிப்படை சம்பளம் வந்து 1750 மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல், அதாவது வரவு செலவு திட்டத்தில் வர்த்தமானி வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து அதை பற்றி நமது பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது பழனி திகாம்பரம் ஐயா வந்து அதை பற்றி என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடைமுறைப்படுத்துமா, இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு நியூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட அடி மனசுலேருந்து நான் வந்து அதை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்க்கணும். அதை விட்டுப்புட்டு அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு உறுப்பினர் இல்லையா, ஒரு எம்பி, அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வச்சு வாசிக்கிறாரு. இது வந்து இப்படி சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் வந்து நம்ம சேனலில் எட் பண்ணுறோம், பாருங்கள். அட்டன் நகரம் நுவர்லியா மாவட்டத்தில் மிக பிரதான நகரம். இந்த நகரம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. முறையான கழிவு அகற்றுதல், பேருந்து நிலையம் அபிவிருத்தி, வடிகால் அமைப்பு, வாகன தரிப்பிடம் என்பன இடம்பெறும் என நம்புகின்றோம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் செய்கிற மக்களுக்காக செய்கிறாரா, இல்லை அவருக்காக அவர் அரசியல் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அனுராதபுரத்தை நோக்கி சென்ற ஒரு பஸ் ஒன்று, அது வந்து ஒரு தனியார் பஸ் தான். அதை வந்து டிப்பர் வாகனம் வந்து மோதினால இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விபத்து ஒன்று. 15 பேர் வந்து ரொம்பவே விபத்துக்குள்ளாகி ஹாஸ்பிட்டலில், அதாவது வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே கவலைக்குரியது. எனவே இந்த வாகன ஓட்டுற சாரதிமார் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டால் இப்போ நாட்டில் எவ்வளவோ ஆக்சிடெண்ட் நடக்குது. ஏன்னா அப்போ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து திருந்தத்தான் பார்க்கணுமோ ஒழிஞ்சு இன்னொருத்தவங்க வந்து இல்லை இதை நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் உங்களை நம்பி எத்தனையோ ஒரு பேர்கள் வந்து வர்றாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் அவசரமாக இருந்தாலும் அந்த வாகனத்தை வந்து நீங்கள் வந்து மெதுவாக செலுத்தி கவனமாக பயணிகளை கொண்டு சேர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் எட் பண்ணுறோம், பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இப்போ வந்து விடுமுறை காலம், அதாவது ஸ்கூல் பாடசாலை வந்து விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலத்தில் வந்து நம்ம வந்து வெளியில் போவோம் இல்லையா, கோயில்களுக்கு போவோம், கதிர்காமம் போவோம், அதோட ட்ரிப் போவோம், முன்னேஸ்வரம் போவோம், சிலாபம் போவோம், அது இல்லாமல் நுவரெலியா, அந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் அப்படியான இடத்துக்கெல்லாம் போவோம் இல்லையா. அந்த மாதிரி இடத்துக்கு போகிற நேரம் அங்கேருந்து வந்து இப்போ நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு என்ன செய்வோம், போகிற இடத்துலேருந்து ஒரு படத்தை பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டுருவோம். அந்த மாதிரி வந்து இன்னுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து உத்தரவிட்டிருக்காங்க மக்களுக்கு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த வந்து மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் போகிற வேலைகளெல்லாம் நல்லா முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கும் இடத்துலையே இருந்து அந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த இடத்த பற்றின விபரமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடனே ஷேர் பண்ணாதீங்க சமூக வலைத்தளத்தில். ஏன்னு கேட்டால் அது உங்களுக்கே பாதிப்பாக வந்து முடியும் அப்படி சொல்லி நம்ம போலீஸ் அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. எனவே அதுக்கேற்ற மாதிரி மக்களாகிய நாம் வந்து நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து எட் பண்ணுறோம். සෙල්ෆියක් කරහා ඔබ ඉන්නේ මේ වන විට නුවරඑළිය, ඔබ ඉන්නේ ගාල්ලේ, එහෙම නැත්නම් ඔබ ඉන්නේ කතරගම යනාදී වශයෙන් මහ ජනතාව දැනුවත් කිරීමේ ක්‍රමයක් ඔබ විසින්ම සකසා කරගෙන තියෙනවා. මේ සුදුසු නොවේ. பாருங்க, பார்த்துட்டு அதுக்கான கருத்துக்களை வந்து தெரிவிங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம லீவ் காலத்தில் வந்து டூர் போகிறோம் தானே. இப்போ ஒரு புத்தளம் போவோம், சிலாபம் போவோம், நுவரெலி போவோம், அப்படியான இடத்துக்கெல்லாம் போவோம் தானே. அந்த இடத்துக்கு போகும்போது 2க்கு வாகனம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதாவது வேனாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி வாகனங்களையெல்லாம் நம்ம 2க்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அதை வந்து கவனமாக எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குதா, அந்த வாகனத்துக்குரிய உரிமையாளர் வந்து யார், அந்த வாகனத்தின் நம்பர் போர்டு இருக்குதா, அந்த வாகனம் வந்து சேஃப்டியாக இருக்குதா, அது உள்ளுக்க வந்து எதுவும் வச்சுருக்காங்களா, அது வந்து நல்ல ஒரு நம்ம போகிறதுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் அதிபர் வந்து தெரிவிக்கிறாங்க. அதை வந்து எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய போதை ஒழிப்பு, நிறைய திருடர்கள், நிறைய இந்த தங்க சமணமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் களவாடிட்டு போகிறவங்க, அந்த மாதிரி நபர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களையெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரு வாகனத்தை வந்து 2க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மூலியம் நமக்கு என்ன விளைவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு வந்து அதுவும் நமக்கு பாதுகாப்புக்காகத்தான் அவர் வந்து சொல்கிறாரு. அதனால் அதை வந்து நம்ம வந்து மறுக்காமல் ஏற்றுக்கொள்வோம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முச்சக்கர வண்டியை வந்து களவெடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் கண்ணு முன்னுக்கே அது வந்து நடக்குது. முச்சக்கர வண்டியை வந்து களவெடுத்துட்டு போகிறாங்க. நான் தான் போலீஸ் அப்படின்னு சொல்லி வந்து வாகனத்தில் வந்து நம்மளை வந்து ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அவங்களுக்கு பயந்து இறங்கிட்டோம்னா அந்த வாகனத்தை வந்து களவாடிட்டு போகிறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கை விட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம வேறு எங்கேயும் போயிட்டோம்னா அந்த பைக் வந்து எண்டெல்லாம் லொக் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அதை வந்து களவாடிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. களவெடுத்துட்டு போயிட்டு அந்த நம்பர் போர்டை வந்து மாற்றி இன்னொரு நபருக்கு வந்து கையளித்து அது மூலியம் வர பணத்தை வந்து அதில் வந்து சந்தோஷப்படுற நபர்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து கூடியிருக்காங்க. அப்போ அதனால் கவனமாக எங்கே போனாலும் நீங்கள் வந்து அந்த வாகனத்துக்கான அவ்வளோ டீட்டெயில்ஸும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லையா, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நடுவழியில் போகும்போது உங்களுக்கு எதுவும் ஆகலாம். அதாவது அந்த வாகனத்தை வச்சுருந்தவர் வந்து ஒரு திருடராக இருக்கட்டும், கடைசியாக நம்ம அந்த வாகனத்தை எடுத்து போகிறோன்னா நம்ம ஒரு திருடராக வந்து மாறிடலாம். ஒரு பிரேக்கு இல்லாமல் நம்ம கொண்டு எங்கேயும் விடலாம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. රියදුරු මෙම වාහනේ අයිතිකරු කවුද? මෙහි යාන්ත්‍රික දෝෂය පිළිබඳ ඔබ සෑහීමට පත් වෙලාද? මේ රියදුරු පිළිබඳ ඔබ සෑහීමට පත් වෙලාද? ඔබගේ ගමනාන්තය දක්වා ඔබට යහතින් ගෞරවනීය ලෙස යා හැකි රියදුරෙක් ඔබ සතුව සිටීද?
මේ සියලු කරුණු කෙරෙහි ඔබ අවධානය යොමු කළ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்ல விஷயத்த சொன்னால் நம்மளால் ஏண்ட ஒரு சின்ன இவ்வளோ பெரிய ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சரி உங்கள்கிட்ட போயிட்டு சேரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். அப்போ அதனால் கட்டாயம் இந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள். ஏன்னு கேட்டால் நல்ல விஷயங்களை சொல்கிறோம், எங்களால் இயன்றதை வந்து சொல்கிறோம். ஒரு நபரை வச்சு எதையுமே கணக்கு பண்ணக்கூடாது. ஓகே, இது இன்னைக்கான வீடியோ இது தான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.